உன்கிட்ட இருந்தா மட்டும் கொடுத்து ஹெல்ப் பண்ணு. பெரிய தியாகி மாதிரி அவங்க கிட்ட வாங்கி இவங்க கிட்ட கொடுத்து நீ மாட்டின்னு நீ கடைசி வரைக்கும் கஷ்டப்படாத. என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு ஐ மீன் அவ இல்லனா நான் இல்ல, அவன் இல்லனா நான் இல்ல, இந்த உறவு இல்லனா இந்த உறவு இல்ல அப்படின்ற எந்த உறவா இருந்தாலுமே யாரா இருந்தாலுமே கேஷ் பணம் அப்படின்ற ஒரு இடத்துல லாக் ஆவாங்க. அப்படி லாக் ஆகும்போது நான் ஹெல்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லவே இல்லை. ஹெல்ப் பண்ணுங்க, உங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க. ஐயோ எவ்வளவு கஷ்டப்படுறா, அவ இருந்தா நம்ம கொடுத்து ஹெல்ப் பண்ணா அவ நல்லா இருப்பாளே, நம்ம குடுக்கலாமே அப்படின்னு சொல்லு. தப்பே இல்ல, நீ கொடுத்து ஹெல்ப் பண்ணு. ஆனா உன் தகுதிக்கும் மீறி, உன்னால கொடுக்க முடியாததையும் மீறி இன்னொருத்தவங்க வாங்கி நீ அவங்க கிட்ட கொடுக்கற பத்தி அதுதான் நான் தப்புன்னு சொல்றேன். அவங்க கொடுக்கறதுனாலுமே உன்னால கொடுக்க முடியும் அப்படின்ற அளவுக்கு உனக்கு இருந்ததுன்னா நீ வாங்கி கொடு. ஏன்னா அவங்க கொடுக்கனாலுமே நீ கொடுத்து முடிச்சிட போற. உன்னால கொடுக்க முடியாததையும் இன்னொருத்தவங்க கிட்ட வாங்கி கொடுக்கற வேலையை தயவு செஞ்சு வச்சுக்காத. கேட்டாலுமே என்னால முடியாது அப்படின்றத ஸ்ட்ரிக்டா சொல்லிடு. ஏன்னா பணம்ன்றது ஆளை எப்படி வேணாலுமே மாத்தோம். இன்னைக்கு இருக்கவங்கள நாளைக்கு வேற மாதிரி எல்லாம் கூட மாத்தோம். சோ இன்னைக்கு இருக்க வரவு எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்றத சொல்ல முடியாது. வேலையை பார்த்துட்டு அவங்க போயிடுவாங்க, இவங்க வேலையை பார்த்துட்டு இவங்க போயிடுவாங்க. நம்ம பணம் கொடுத்தாங்க தெரியுமா, நம்மள நம்பிதான் கொடுத்திருப்பாங்க, நம்ம தான் அது கொடுக்கணும். சோ அதனால உன்னால முடிஞ்சா மட்டும் பண்ண, முடியலாம் பண்ணாத. இத நிறைய பேர் அனுபவம் வச்சிருப்பீங்க. ஆனா இந்த அழுதா இல்ல எப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டா அவங்களால தாங்கிக்கவே முடியாது. கஷ்டப்படாலே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அதையும் மீறி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போனா நடுத்தெருவுலதான் இவங்க நிக்கணும். சோ இன்னமும் மாறாத ஒரு ஆட்களுக்கு அவங்களுக்கு இந்த மெசேஜ் அனுப்பி தயவு செஞ்சு இதுக்கப்புறமாச்சும் உன்னை பத்தி யோசி, மத்தவங்களை பத்தி யோசிக்காத அப்படின்றத சொல்லுங்க.